ஆனால் இப்போ வந்து சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இருந்துருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் வந்துருக்கு. அவங்களோட பர்சனல் அது ஒன்றும் பண்ண முடியாது. தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறவங்க வந்து மனநோயாளிகள். அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம படம் இயக்குறது இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைவாக போயிடுச்சு. இல்லை இயக்குறது வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று தேட்டர்கள் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் எது தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்குமா? இல்லை, தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டே வரும். எதையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்கில் பண்ணேன். போன வருஷம் என்னோடய படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருவேன் ஒரு படம். அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துட்டு தான் இருக்குது. தேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது, ஏன்னா தேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தேட்டருக்கெல்லாம் யாருமே வர்றதில்லை. இந்த முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களால சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சினிமா வந்து எப்போவுமே வேறு ரூபத்தில் சினிமா புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடிடி இணையதளங்கள்லாம் அதெல்லாம் தேட்டருக்கான வரியை குறைக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, தரமாக இருந்தால் ஓடும் படம். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் எங்கேயாவது பாலாபிஷேகம், அங்கெல்லாம் ஹைதராபாத்லாம் பாலகிருஷ்ணா சார் படத்துக்கு ஆடை வெட்டுவாங்க. இப்போ கரெக்டாக வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டு தான் படத்தை போடுறா அப்படிம்பாங்க. அதெல்லாம் சினிமா கரெக்டாக இருக்குது. ரசிகர்கள் க்ளீனாக தான் இருக்காங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அடச்சென்னை 2 வரும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு, வரும். நான் தான் சொல்லிட்டேனே, எத்தனை வாட்டி சொல்கிறேன், அன்றைக்கே சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் நான் அதை பற்றி பேசி அதுவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் முதல்ல வரட்டும், வந்த பிறகு பேசுவோம். ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஆவண கொலைகள் மற்றும் ஜாதி ரீதியானது வந்து கொஞ்சம் சார் எடுத்துருக்கோம். அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அது வந்து தனி மனிதன் மனசில் மாற்றம் வரணும் சார். அதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு சில நேரத்தில் அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது. அது அப்படி தான், நம்ம என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசில் நல்ல விஷயத்தை விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.